வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெசிபி நான் எந்த பொருளை வச்சு செஞ்சுருப்பேன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு சிம்பிளான சைட் டிஷ் தான். இப்போ நம்ம இந்த டிஷ் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயமும் தக்காளியும் தனித்தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம். இந்த டிஷ் முட்டையில் தான் செஞ்சுருக்கேன். நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே இந்த டிஷ் எதில் செஞ்சேன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? யாரெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போது முட்டையை வச்சு இந்த சிம்பிளான சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக சாப்பிடாதவங்க மிளகாத்தூள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இதே சைஸ் கிண்ணத்தில் தான் மாற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் ரவுண்டாக சின்ன கிண்ணம் இருக்கும் இல்லையா, அதில் கூட மாற்றிக்கலாம். மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி விடலாம். இப்போ ஒரு அகலமான சட்டியில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் சூடானதும் நம்ம அந்த முட்டையை கலக்கி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். அது மேலே ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடுறேன். இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு வேகட்டும்னு தீயை அணைச்சிடலாம். தீயை அணைச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இனிமேல் இது ஒரு பிளேட்டில் மாற்றி சின்ன சின்னதாக பன்னீர் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையெல்லாம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் இதை மசாலா போட்டு நல்லா சூப்பரான சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணலாம். இதில் ஒரே ஒரு சிட்டிக்கே பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஒரு கூடுதல் சுவைக்கு தான். பிரியாணி மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சின்ன வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ அந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் இந்த முட்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்ல டேஸ்டியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முட்டை மசாலா தயாராகிடுச்சு. மிதமான காரத்தில் செஞ்ச மசாலா முட்டை சாப்பிடலாம்.